வணக்கம். ஆகஸ்ட் 29ஆம் தேதி இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நம்ம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலனா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ரூபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். நேற்று ஆகஸ்ட் 28ஆம் தேதி நிஃப்டி 0.9% குறைவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 17,740 கோடி ரூபாய்க்கு வாங்கி இருக்கிறாங்க. 21,600 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறாங்க. நெட் செல்லர்ஸாக இருக்கிறாங்க 3,900 கோடி ரூபாய்க்கு. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 17,400 கோடி ரூபாய்க்கு வாங்கி இருக்கிறாங்க. 10,500 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறாங்க. நெட் பையர்ஸாக இருக்கிறாங்க 6,900 கோடி ரூபாய்க்கு. ஆன்லைன் கேமிங் தடை சட்டத்தை அரசு கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்போ மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், அரசு வங்கிகள் மற்றும் ஃபின்டெக் நிறுவனத்துடன் ஒரு மீட்டிங் அழைச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு ஆகஸ்ட் 29ஆம் தேதி இந்த புது சட்டத்தை எப்படி அமல்படுத்தலாம்னு குறித்து பேசுவாங்கன்னு மணி கண்ட்ரோலில் தகவல் கொடுத்திருக்கிறாங்க. ஆன்லைன் கேமிங் தடை சட்டத்தை எதிர்த்து இப்போ ஒரு நிறுவனம் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. முன்னே நம்ம செய்தி பார்த்துருந்தாங்க, கோர்ட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு. A23 நிறுவனம் பிரபலமான நிறுவனம் தான். A23 நிறுவனம் இப்போ கர்நாடகா ஹைகோர்ட்டுக்கு போயிருக்கிறாங்க. இந்த ஆன்லைன் கேமிங் தடை சட்டத்தை எதிர்த்து அவங்க அங்கே வழக்கு பதிவு செய்திருக்கிறாங்க. விசாரணை ஆகஸ்ட் 30ஆம் தேதி நடைபெற இருக்குன்னு NDTVயில் தகவல் கொடுத்திருக்கிறாங்க. அமெரிக்கா இந்தியா மீது இப்போ 50% வரி விதிச்சிருக்கிறாங்க. அது விரைவில் 25% குறையும்னு நொமுரா அவங்களுடைய ரிப்போர்ட்ல சொல்லியிருக்கிறாங்க. நவம்பர் மாதத்திற்குள்ளார அமெரிக்கா இந்தியா மீது போட்டிருக்கிற வரி 50%லிருந்து 25% குறையும்ன்ற நம்பிக்கை தெரிவிச்சிருக்கிறாங்க நொமுரா. தகவல் நமக்கு கிடைத்தது ஃபினான்ஷியல் எக்ஸ்பிரஸ்ல இருந்து. இந்தியாவுடைய GDP ஃபோர்காஸ்ட்டை குறைச்சிருக்கிறாங்க நொமுரா. நிதியாண்டு 2026க்கு முன்ன அவங்க சொன்னது 6.2%. புது GDP ஃபோர்காஸ்ட் 6%. இன்ஃப்ளேஷன் ஃபோர்காஸ்ட் முன்ன என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே விட்டுருக்காங்க. நிதியாண்டு 2026க்கு முன்ன சொன்னது 2.7%. இப்பயும் அதே தான் சொல்லியிருக்காங்க. 2.7% இன்ஃப்ளேஷன் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அக்டோபர் மற்றும் டிசம்பர் மாதத்தில் RBI ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா 2 ரேட் கட்ஸை பண்ணுவாங்கன்ற நம்பிக்கை இருக்குன்னு நொமுரா சொல்லியிருக்காங்க. தலா 25 பேசிஸ் பாயிண்ட்ஸ், இப்போ 5.5% இருக்கிற ரெப்போ ரேட். ஸோ இந்த ஆண்டு இறுதியில் அது 5% வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நொமுரா. தகவல் நமக்கு கிடைத்தது ஃபினான்ஷியல் எக்ஸ்பிரஸ்ல இருந்து. இந்திய அரசு 25,000 கோடி ரூபாய்க்கான சப்போர்ட் பேக்கேஜா அறிவிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு மணி கண்ட்ரோலில் சொல்லியிருக்காங்க. ட்ரம்ப் வரி காரணமாக சில நிறுவனங்கள் சில செக்டர் அழுத்தத்தில் இருக்கிறாங்க. இப்போ எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் மிஷன் கீழே 25,000 கோடி ரூபாய் அவங்க அறிவிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே யூனியன் பட்ஜெட் 2025-26 இது குறித்து பேசியிருந்திருக்கிறாங்க. இப்போ யாரெல்லாம் இதனால பாதிப்படைகிறாங்களோ, குறிப்பாக மைக்ரோ, ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் ஊழியர்கள் இந்த ட்ரம்ப் வரி காரணமாக பாதிப்படைகிறவங்களுக்கு டைரக்ட் இன்கம் சப்போர்ட் வழங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு மணி கண்ட்ரோலில் தகவல் கொடுத்திருக்கிறாங்க. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சில நடவடிக்கை எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ட்ரம்ப் வரி காரணமாக அவங்க மைக்ரோ அண்ட் ஸ்மால் என்டர்பிரைசஸ்க்கு கொலாட்ரல் ஃப்ரீ லோன்ஸை அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ 10 லட்சம் ரூபாய் இருப்பது 20 லட்சம் ரூபாயாக உயர்த்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இது கிரெடிட் கேரண்டி ஸ்கீம் கீழே இப்போ 10 லட்சம் ரூபாய், அது 20 லட்சம் ரூபாயாக RBI மாற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மணி கண்ட்ரோல். அந்த அறிவிப்பு இந்த மாத இறுதியில் அல்லது அடுத்த மாத துவக்கத்தில் வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு அதே மணி கண்ட்ரோல் செய்தியில் சொல்லியிருக்கிறாங்க. நடிகரும் பாராளுமன்ற உறுப்பினரான கமல்ஹாசன் அரசுகளுக்கு சில பரிந்துரைகள் வழங்கியிருக்கிறாரு. ட்ரம்ப் டேரிஃப் காரணமாக சில துறைகள் பாதிப்படைஞ்சிருக்கிறாங்க. ஸோ என்ன செய்யலாம் அரசு, இந்த துறைகளுக்கு என்ன உதவிகள் செய்ய முடியும் அப்படின்னு சில பரிந்துரைகளை கொடுத்திருக்கிறாரு. தகவல் நமக்கு கிடைத்தது மணி கண்ட்ரோல்ல இருந்து. MSME லோன் ரீபேமெண்ட்ஸ்க்கு 2 ஆண்டுகள் மொரட்டேரியம் கொடுக்கலாம்னு சொல்லியிருக்கிறாரு. ஸ்பெஷல் எமர்ஜென்சி கிரெடிட் லைனை அரசுகள் விரைவாக வெளியிட வேண்டும். அதே போல லோ இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்போர்ட் கிரெடிட்டை ரீஸ்டோர் பண்ணணும்னு கேட்டுட்டு இருக்காரு. அரசு தரப்புல இருந்து நிறுவனங்களுக்கு வர வேண்டிய ரீஃபண்ட்ஸை உடனடியாக வழங்க வேண்டும். எந்த தாமதமும் இல்லாமல் அதை வழங்க வேண்டும். பவர் டேரிஃப் கன்செஷன்ஸை உடனடியாக அரசுகள் வழங்க வேண்டும். அவர் அரசுகள் தான் சொல்றாரு, ஒன்று மத்திய அரசு, இன்னொன்று மாநில அரசு. அதே போல் இந்த ஃப்ரைட் சப்போர்ட் அரசு வழங்க வேண்டும். புது மார்க்கெட்ஸ்க்காக ஃப்ரைட் சப்போர்ட் வழங்க வேண்டும்னு சொல்லியிருக்கிறாரு. அதே போல் அரசுகள் தாமாகவே புதிதாக குளோபல் மார்க்கெட்ஸை ஏற்படுத்தி தர வேண்டும் இந்த துறைகள், இந்த நிறுவனங்கள் என்ற கோரிக்கையை கமல்ஹாசன் வைத்திருக்கிறாரு. அமெரிக்கா வரி காரணமாக ஜெம் மற்றும் ஜுவல்லரி எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில் மத்திய அரசு கிட்ட ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறாங்க. ரிலீஃப் பேக்கேஜை உடனடியாக வழங்க வேண்டும்ன்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறாங்க. நேற்று டைட்டன், கல்யாண் ஜுவல்லர்ஸ் போன்ற ஸ்டாக்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்கிறாங்க. டைட்டன் தரப்புல ஒரு அப்டேட் இருக்கு. இக்ரா கொடுத்திருக்கிற கிரெடிட் ரேட்டிங்கை வெளியிட்டிருக்காங்க. லாங் டேர்முக்கு முன்ன கொடுத்த ரேட்டிங்கை மறுபடியும் கொடுத்திருக்காங்க AAA, அவுட்லுக் ஸ்டேபிள். ஷார்ட் டேர்முக்கு முன்ன கொடுத்த ரேட்டிங்கை மறுபடியும் கொடுத்திருக்காங்க A1+. ஒரு கிரெடிட் ரேட்டிங்கை எப்படி புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு நம்ம வேறொரு வீடியோவில் டீட்டெயிலாக பேசியிருக்கோம். அதிகபட்ச ரேட்டிங் என்ன, குறைவான ரேட்டிங் என்ன, லாங் டேர்ம், ஷார்ட் டேர்ம் அவுட்லுக்னா என்ன, அந்த வீடியோவில் டீட்டெயிலாக பேசியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது.
க்ரோ ஆப்புடைய ஐபிஓக்கு செபி அனுமதி வழங்கியிருக்கிறாங்க. தகவல் கிடைத்தது எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து. ஐபிஓடைய மதிப்பு $800 மில்லியன் $1 பில்லியன் இருக்கக்கூடும்னு எக்கனாமிக் டைம்ஸில் சொல்லியிருக்கிறாங்க. நிதியாண்டு 2025ல் நெட் ப்ராஃபிட் ₹1819 கோடி இருந்தது. க்ரோ ஆப்புக்கு 3 மடங்கு அதிகரிச்சிருக்கு. ரெவென்யூ ₹4056 கோடி, இயர் ஆன் இயர் 31% அதிகரித்தது. சில ஐபிஓ குறித்தான அப்டேட். ஆன்லான் ஹெல்த் கேர் நேற்று 2வது நாள் முடிவு ஐபிஓ. சப்ஸ்கிரிப்ஷன் ஒட்டுமொத்தமாக 3 மடங்கு ஆகியிருந்திருக்கு. ரீட்டைல் கேட்டகரி மட்டும் பார்க்கும்போது 22 மடங்கு ஆகியிருந்திருக்கு. விக்ரான் இன்ஜினியரிங் ஐபிஓ நேற்று 2வது நாள் முடிவில் ஒட்டுமொத்தமாக 5.5 மடங்கு சப்ஸ்கிரிப்ஷன் ஆகியிருந்திருக்கு. ரீட்டைல் கேட்டகரி மட்டும் பார்க்கும்போதும் 5.5 மடங்கு சப்ஸ்கிரிப்ஷன் ஆகியிருந்திருக்கு. ஓலா எலக்ட்ரிக் கடந்த 2 நாட்களாக நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்குன்னு மணி கண்ட்ரோல் அப்டேட் கொடுத்துருக்காங்க. 15% அதிகரிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. முக்கிய காரணம் இந்த செய்தி நம்ம முன்னே பார்த்தது தான். மத்திய அரசுடைய ப்ரொடக்ஷன் லிங்க் இன்சென்டிவ் ஸ்கீம் கீழே அவங்களுக்கு மானியம் கிடைச்சிருக்கு. அவங்களுடைய ஜென் 3 ஸ்கூட்டர்ஸ் அனைத்துக்கும் அந்த மானியம் கிடைக்கும். எவ்வளவு கிடைக்கும்ன்ற தகவலாக நம்ம பார்த்துருந்தோங்க. 2028 நிதியாண்டு வரைக்கும் அவங்களுடைய சேல்ஸ் வேல்யூவில் 18% வரைக்கும் அவங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது, மானியம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்ற செய்தி நம்ம பார்த்துருந்தோம். அதுதான் முக்கிய காரணமாக மணி கண்ட்ரோல் சொல்லியிருக்காங்க. கடந்த 2 நாட்களாக ஓலா எலக்ட்ரிக் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆர்பிஎல் பேங்க் குறித்தான 2 அப்டேட். முதல் அப்டேட் இன்வெஸ்டெக் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஆர்பிஎல் பேங்க்குக்கு எதிர்பார்க்குற டார்கெட் ₹300. சொசைட்டி ஜெனரல் ஷேர்ஸை வாங்கி இருக்காங்க. ஆர்பிஎல் பேங்க்ல நேற்று ஒரு பல்க் டீல்ல ₹79 கோடி ஷேர்ஸ், அதாவது 31 லட்சம் இக்விட்டி ஷேர்ஸை வாங்கியிருக்காங்க சொசைட்டி ஜெனரல் ஆர்பிஎல் பேங்க்ல நேற்று. தகவல் கிடைத்தது எக்கனாமிக் டைம்ஸ்ல இருந்து. பிஎஸ்சி குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். அவங்க எஃப்என்டோக்கும் இப்போ ப்ரீ ஓப்பன் ட்ரேடிங் செஷனை கொண்டு வருவதற்கான வாய்ப்புகளுக்கு ஒரு ப்ரொபோசலில் சொல்லியிருக்காங்க. டிசம்பர் 8 ப்ரீ ஓப்பன் ட்ரேடிங் செஷன் எஃப்என்ஓக்கு ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்க்கு அவங்க கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு எக்கனாமிக் டைம்ஸில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் குறித்து நம்ம வேறொரு வீடியோவில் டீட்டெயிலாக பேசியிருக்கோங்க. பேசிக்ஸ் ஆஃப் ஆப்ஷன்ஸ். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வோடஃபோன் ஐடியா தொடர்ந்து வீழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கு. நம்ம முன்னே ஒரு செய்தி பார்த்துருந்தோம். அரசு தரப்பிலிருந்து மானியம் கிடைக்கும் அவங்களுக்கு அட்ஜஸ்டட் கிராஸ் ரெவென்யூன்னு. அப்போ ஷேர் பிரைஸ் அதிகரித்தது. அதுக்கப்புறம் மினிஸ்டர் விளக்கம் கொடுத்தாரு, இல்லை அந்த மாதிரி எந்த எண்ணமும் அரசு கைவசம் இப்போ இல்லைன்னு. அப்புறம் ஷேர்ஸ் விழ ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த ஏஜிஆர் அந்த செட்பேக் தான் ஷேர்ஸ் வீழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கு வோடஃபோன் ஐடியா. மெக்வரி அண்டர் பெர்ஃபார்ம் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. வோடஃபோன் ஐடியாக்கு எதிர்பார்க்குற டார்கெட் பிரைஸ் ₹5 ஒரு ஷேருக்கு. கிட்டெக்ஸ் கார்மெண்ட்ஸ் தரப்பில் வந்து அப்டேட் இருக்குது. அவங்களுடைய மற்றொரு நிறுவனம் தான் கிட்டெக்ஸ் அப்பேரல் பார்க்ஸ் லிமிடெட். அவங்களுடைய தெலங்கானா ஆலையில் கமர்ஷியல் ப்ரொடக்ஷனை துவங்கி இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க கிட்டெக்ஸ் கார்மெண்ட்ஸ். பஜாஜ் அலையன்ஸ் குறித்தான ஒரு செய்தி. அண்மையில் செய்தியில் இருந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் தான் பஜாஜ் அலையன்ஸ். பஜாஜ் அலையன்ஸ்க்கும் அசோசியேஷன் ஆஃப் ஹெல்த் கேர் ப்ரொவைடர்ஸ் இந்தியாவுக்கும் ஒரு உரசல் ஏற்பட்டிருந்தது. ஏன்னா அவங்க சரியான நேரத்தில் அந்த கிளைம் செட்டில் பண்ண மாட்டேங்கிறாங்க, சரியான தொகையை ரிலீஸ் பண்ண மாட்டேங்கிறாங்கன்ற குற்றச்சாட்டு. இந்த அசோசியேஷன் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, செப்டம்பர் 1 பஜாஜ் அலையன்ஸ் மற்றும் கேர் ஹெல்த் கேருடைய பாலிசிஸ்க்கு எல்லாமே வந்து அவங்க கேஷ்லெஸ் சேவையை நிறுத்த போகிறதாக சொல்லியிருந்தாங்க. செப்டம்பர் 1 நேற்று மீட்டிங் நடந்தது. இந்த அசோசியேஷன் ஆஃப் ஹெல்த் கேர் ப்ரொவைடர்ஸ்க்கும் இந்த 2 நிறுவனங்கள் பஜாஜ் அலையன்ஸ் மற்றும் கேர் ஹெல்த் கேர் இவங்க 2 நிறுவனமும் ப்ளஸ் அந்த அசோசியேஷனும் அவங்க பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறாங்க. அந்த பேச்சுவார்த்தை முடிவுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த அசோசியேஷன் வந்து அவங்க முன்ன சொல்லியிருந்ததை பின்வாங்குறாங்க. ஸோ அந்த செப்டம்பர் 1 அந்த கேஷ்லெஸ் சேவையை நிறுத்துவதாக சொல்லியிருந்தாங்க முன்ன, அதை பின்வாங்கி இருக்கிறாங்க. ஸோ அது ஒரு பாசிட்டிவ் நியூஸாக பார்க்கப்படுது பஜாஜ் அலையன்ஸுடைய பாலிசி ஹோல்டர்ஸ் மற்றும் கேர் ஹெல்த் கேருடைய பாலிசி ஹோல்டர்ஸ். பிரச்சனை முடிவுக்கு வந்துச்சா அப்படின்னு கேட்டது கேள்வி கேட்டால் இல்லை, பிரச்சனை முடிவுக்கு வரல. அந்த பிரச்சனையை சுமூகமாக பேசி தீர்க்கப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுக்கு ஏற்கனவே கிளைம் செட்டில்மெண்ட்ல தாமதம் ஏற்படுது. அதே மாதிரி ரீஎம்பர்ஸ்மெண்ட் ரேட்ஸ் சரியாக இல்லை, சில புகார்களும் இருக்கு. ஸோ இதெல்லாமே பேச்சுவார்த்தையில் சரி செய்யப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போதைக்கு அவங்க முன்ன சொல்லியிருந்த அந்த அறிவிப்பு, அதாவது செப்டம்பர் 1 பிறகு அந்த கேஷ்லெஸ் சேவையை நிறுத்த போறதாக அந்த அசோசியேஷன் சொன்னது இப்போ அவங்க திரும்ப வாங்கியிருக்கிறாங்க. ஸோ செப்டம்பர் 1 பிறகும் அந்த கேஷ்லெஸ் சர்வீசஸ் தொடரும்னு புரிஞ்சுக்க முடியுது. ஸோ பஜாஜ் அலையன்ஸ் மற்றும் கேர் ஹெல்த் கேருடைய பாலிசி ஹோல்டர்ஸ்க்கு ஒரு நல்ல செய்தியாக இருக்கு இது. மாருதி சுசுகியோட தலைவர் ஆர்சி பார்கவா யூஎஸ் டேரிஃப் குறித்து பேசியிருக்கிறாரு. கம்பெனியுடைய 44வது ஆனுவல் ஜெனரல் மீட்டிங்ல இது குறித்து பேசியிருக்கிறாரு. நாடு ஒற்றுமையா இது எதிர்கொள்ள வேண்டும். யூஎஸ்ஏ வந்து நம்ம மீது இந்த வரி போடுவது ஏற்றுக்கொள்ள முடியாது. நாடு ஒன்றாக இதை எதிர்கொள்ள வேண்டும்னு ஆர்சி பார்கவா கருத்து தெரிவிச்சிருக்கிறாரு. மாருதி சுசுகிக்கு நுவாமா தொடர்ந்து பை ரேட்டிங் கொடுக்குறாங்க. எதிர்பார்க்கிற டார்கெட் ₹14,300. மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். அவங்களுடைய சப்சிடரி நிறுவனம் தான் மஹிந்திரா ஏரோ ஸ்ட்ரக்சர்ஸ். அவங்களுக்கு ஏர்பஸ் நிறுவனத்துக்கிட்ட இருந்து ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்குது. கான்ட்ராக்டுடைய தொகை மதிப்பு என்னன்றது தெரியலைங்க. அது H125 ஹெலிகாப்டர்ஸ் உடைய மெயின் ஃபியூசிலேஜை உற்பத்தி செய்யக்கூடிய கான்ட்ராக்ட்னு சொல்லியிருக்கிறாங்க. மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். டிவிஎஸ் மோட்டார் அவங்களுடைய புது வாகனத்தை அறிமுகம் செய்திருக்கிறாங்க. எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் ஆர்பிட்டர் 158 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுத்தது. அதாவது ஒரு சார்ஜுக்கு 158 கிலோமீட்டர் வரைக்கும் போகக்கூடியது. அதோடைய துவக்க விலை பெங்களூரு எக்ஸ் ஷோரூம் பிரைஸ் கிட்டத்தட்ட ₹1,00,000. நால்கோ நேஷனல் அலுமினியம் கம்பெனி குறித்து என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். அடுத்த 4 to 5 ஆண்டில் ₹30,000 கோடி முதலீடு செய்ய இருக்கிறாங்க நால்கோ. இதில் பெரும்பாலும் ₹17,000 to 18,000 கோடி அவங்களுடைய ஸ்மெல்டர் கெப்பாசிட்டி விரிவாக்கத்திற்கு பயன்படுத்தப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க நால்கோ. தகவல் நமக்கு கிடைத்தது என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து. லெமன் ட்ரீ ஹோட்டல்ஸ் டேராடூனில் புதிதாக 98 அறைகள் கொண்ட ஹோட்டலை திறக்க இருக்கிறாங்க. ஐஹெச்சிஎல் இந்தியன் ஹோட்டல்ஸ் கம்பெனி தரப்பு வந்து அப்டேட் இருக்கு. மகாராஷ்டிராவில் புதிதாக 125 அறைகள் கொண்ட ஹோட்டலை திறக்க இருக்கிறாங்க. இதையும் சேர்த்து கம்பெனி கைவசம் 43 ஹோட்டல்ஸ் இருக்கும். இதில் 16 அண்டர் டெவலப்மெண்ட்ல இருக்கு.
தமிழ்நாடு மர்கன்டைல் பேங்க் தரப்புல இருந்து ஒரு அப்டேட் இருக்கு. அவங்களுடைய புது கிளைய திறக்குறாங்க. இன்னைக்கு ஆகஸ்ட் 29ஆம் தேதி திருக்கோவிலூர், கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில திறப்பதாக அப்டேட் குடுத்திருக்காங்க டிஎம்பி நிறுவனம். இன்ஃபோசிஸ் தரப்புல இருந்து ஒரு அப்டேட் இருக்கு. மாஸ்டர் கார்டுடன் ஒரு பார்ட்னர்ஷிப்ல வராங்க. ஒரு ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கு. அதோடைய தொகை என்னன்ற தகவல் கம்பெனி வெளியிடல. என்ன கால அளவுன்ற தகவலும் கம்பெனி வெளியிடல. தேவ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி தரப்புல இருந்து ஒரு அப்டேட் இருக்கு. கம்பெனிக்கு ₹1 கோடி ரூபாய்க்கான ஒரு ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கு. ராஜஸ்தான் அரசுடைய ராஜ்காம்ப் இன்ஃபோ சர்விசஸ் கிட்ட இருந்து இந்த ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தேவ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. கோஃபோர்ஜ் நிறுவனத்திற்கு மோத்திலால் ஓஸ்வால் பை ரேட்டிங் தொடர்ந்து கொடுத்திருக்காங்க. எதிர்பார்க்கிற டார்கெட் ₹2240. அப்பேரல் அண்ட் ஃபுட்வேர் செக்டர்ல நுவாமாக்கு பிடித்த ஸ்டாக் விமார்ட்னு சொல்லியிருக்காங்க. டாப் பிக்கா விமார்ட் ரீட்டைல தேர்ந்தெடுத்திருக்காங்க. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸுடைய 48வது ஏஜிஎம் ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் இன்னைக்கு நடைபெற இருக்கு. ஆகஸ்ட் 29ஆம் தேதி மதியம் 2 மணிக்கு துவங்கும்ன்ற எதிர்பார்ப்பு. கெய்னஸ் வித் ஹை வால்யூம் பட்டியல விரைவாக பார்க்கலாம். இது நேத்துக்கான டேட்டா. ஹை வால்யூம் எப்படி சொல்றோம்னா, நேத்து வால்யூமுடன் கடந்த 10 நாளைக்கான ஆவரேஜ் வால்யூமை ஒப்பிடும்போது 100% மேல இருக்கிற சில ஸ்டாக்ஸ். கெய்னஸ்ன்னு சொல்லும்போது நேத்து ஷேர் பிரைஸ் அதிகரித்திருக்க வேண்டும். வர்தமான் டெக்ஸ்டைல்ஸ் 13% ஷேர் பிரைஸ் அதிகரித்தது. 2600% வால்யூம் அதிகரிப்பு. ஜூபிலண்ட் ஆக்ரி 7% ஷேர் பிரைஸும் 127% வால்யூம் அதிகரிப்பு. அட்வான்ஸ்ட் என்சைம் 7% ஷேர் பிரைஸ் அதிகரித்தது. 3114% வால்யூம் அதிகரிப்பு. திருமலை கெமிக்கல்ஸ் 5% ஷேர் பிரைஸும் 160% வால்யூம் அதிகரிப்பு. அக்ஷர்கம் 5% ஷேர் பிரைஸ் அதிகரித்தது. 2096% வால்யூம் அதிகரிப்பு. எம்எஸ்டிசி 5% ஷேர் பிரைஸும் 689% வால்யூம் அதிகரிப்பு. உத்தம் சுகர் 5% ஷேர் பிரைஸ் உயர்ந்தது. 267% வால்யூம் அதிகரித்தது. சுதர்ஷன் கெமிக்கல்ஸ் 5% ஷேர் பிரைஸும் 358% வால்யூம் அதிகரிப்பு. திரிவேணி இன்ஜினியரிங் 4% ஷேர் பிரைஸ் அதிகரித்தது. 295% வால்யூம் அதிகரித்தது. லூசர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலில் அதானி டோட்டல் கேஸ் நேற்று 7% வீழ்ச்சி, 460% வால்யூம் அதிகரிப்பு. கல்யாணி ஃபோர்ஜ் 6% வீழ்ச்சி, 291% வால்யூம் அதிகரிப்பு. இன்டர்குளோப் ஏவியேஷன் 5% சரிந்தது. 2600% வால்யூம் அதிகரிப்பு. சுந்தரம் ஃபினான்ஸ் 5% வீழ்ச்சி, 130% வால்யூம் அதிகரிப்பு. பூனாவாலா ஃபின்கார்ப் 5% வீழ்ச்சி, 200% வால்யூம் அதிகரிப்பு. கிலிச் ட்ரக்ஸ் 5% சரிந்தது. 845% வால்யூம் அதிகரிப்பு. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.